நேற்று ஆந்திர தலைநகர் விஜயவாடாவில் ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்கும் விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டிக்கும் விதமாக பேசிய வீடியோ இணையத்தில் இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவில் மேடையில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் நட்டா, வெங்கையா நாயுடு, அமித்ஷா, பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சராக பதவியேற்கும் சந்திரபாபு நாயுடு மற்றும் அவர் கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்கள் அமர்ந்திருக்க, மேடைக்கு வரும் தமிழிசை ஒவ்வொருவருக்காக வணக்கம் செலுத்திக் கொண்டு செல்கிறார். அப்பொழுது அங்கே வெங்கையா நாயுடுவை வணங்கிவிட்டு அவர் அருகில் அமர்ந்து இருக்கும் அமித்ஷாவை வணங்கச் செல்கிறார். அப்பொழுது அமித்ஷா முகம் சற்று கடுமையாகி தலையை குனிந்து கொள்கிறாய். அமித்ஷாவிற்கு வணக்கம் செலுத்திவிட்டு அடுத்து நட்டாவிற்கு வணக்கம் சொல்லும் பொழுது அமித்ஷா தமிழிசையை செய்கை காட்டி அழைக்கிறார். அருகில் வந்தவுடன் கடுமையான முகத்துடன் ஏதோ கூறுகிறார். அதற்கு பதில் கூற முற்படுகிறார். அதற்கு ஒற்றை விரலை நீட்டி கண்டிக்கும் விதமாக விரலை ஆட்டி தலை ஆட்டுகிறார். இதில் அமித்ஷாவின் முகம் மிக கோபமாகவும் கடுமையாகவும் தெரிகிறது. இந்த வீடியோ இப்பொழுது இணையத்தில் மிக வைரலாகி, அனுஷா என்ன சொன்னார், ஏன் தமிழிசையை அவர் கண்டிக்கும் விதமாக பேசினார், உண்மையில் தமிழிசையை அமித்ஷா கண்டித்தாரா என்று பல வகையில் விவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. நடந்ததை பார்க்கும் பொழுது தமிழிசையை அமித்ஷா கண்டித்தாரென்று தெளிவாக தெரியவில்லை. இருந்தாலும் அந்த உரையாடலை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு அதிருப்தியை அமித்ஷா வெளிப்படுத்தினார் என்பது மட்டும் நன்றாக புரிகிறது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பரவிக்கொண்டிருக்கும் நிலையில் பல தரப்பிலிருந்து தமிழிசையை நடத்திய விதத்திற்காக கடுமையான கண்டனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அமித்ஷா பொதுப்படையாக ஒரு அரசு மேடையில் சவுந்தரராஜனை இப்படி நடத்திருக்க கூடாது என்று பலரும் கருத்து கூறி வருகிறார்கள். இது பற்றி சென்னை வந்து சேர்ந்த தமிழிசையை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்ப, அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் புன்னகையுடன் வணங்கிவிட்டு காரிலேறி சென்றுவிட்டார். இதற்கிடையில் அவர் கண்கலங்கினார் என்றும் கூட செய்திகள் இணையத்தில் உலாவின. என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழக பாஜகவுக்குள் என்ற விவாதம் தற்பொழுது பரவலாக தொலைக்காட்சிகளிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் எழத்தொடங்கி விட்டன. அண்ணாமலை செயல்பாடுகளை தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சித்து வருகிறார். அதனால் இவருக்கும் அண்ணாமலைக்கும் இடையான பிரச்சனைக்காகத்தான் அனுஷா தமிழிசையை கண்டித்தாரென்று பலராலும் கூறப்படுகிறது. அப்படி என்னதான் பிரச்சனை அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையில் என்று பார்த்தால், சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த தமிழிசை, தமிழக பாஜக தலைவர் அமைத்த யுகம் சரியில்லை, அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்க வேண்டும், அமைத்திருந்தால் நாம் ஒரு சில தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கும், இதனை அண்ணாமலையிடம் தெரிவித்தோம், அவர் ஏற்கவில்லை என்றும், தமிழக பாஜகவுக்குள் சமூக விரோதிகளுக்கும் சட்டத்திற்கு புறம்பாக நடப்பவர்களுக்கும் அண்ணாமலை இடமளித்திருக்கிறார் என்றும், தான் தலைவராக இருந்தபொழுது குற்றவாளிகளுக்கு பாஜக இடம் அளிக்கவில்லை என்றும், அண்ணாமலை வார் ரூம் பாஜக தலைவர்களை விமர்சிக்க கூடாது என்றும்
பல பிரச்சனைகளை எழுப்பி அண்ணாமலைக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கினார். இது அண்ணாமலை தரப்பை கடுமையாக கோபப்படுத்தி இணையத்தில் தமிழிசை சவுந்தரராஜனை கடுமையாக விமர்சித்து அண்ணாமலையில் ஆதரவாளர்கள் பதிவிட தொடங்கினார்கள். இது பாஜகவுக்குள் ஒரு விரிசலை ஏற்படுத்தி மோதலை உண்டாக்கி இருக்கிறது.